போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஜிஎஸ் மேக்ஸ் இல்லாமல் முழுக்க பொது தமிழ் மட்டும் எழுதக்கூடிய ஒரு தேர்வு பற்றி நேற்று வீடியோவில் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பொது தமிழ் தேர்வில் எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுன்னு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. சரிங்களா? அதியமான் டீமோட ஆண்ட்ராய்டு ஆப்பில் உங்களுக்கு ஹோம், பேட்சஸ், ஸ்டோர், சேட், ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். இதில் ஸ்டோர் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட் பை யுவர் டீச்சர் அப்படின்னு இருக்கும். இதை 1 by 1 நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாஸ்டர் டெஸ்ட் பேட்ச், இது குரூப் 2 குரூப் 2க்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச், இது போலீஸ்க்கான வீடியோ கோர்ஸ், போலீஸ்க்கான டெஸ்ட் பேட்ச், இந்த மாதிரி இருக்கும். இதில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வீடியோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் ப்ளஸ் டெஸ்ட்னு இருக்கு இல்லையா, 2 வருஷத்துக்கான கோர்ஸ், இதில் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு இங்கேயே வந்துடும். சரிங்களா? ஏற்கனவே நீங்கள் குரூப் 4 வீடியோ கோர்ஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண தேவையில்லை. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில டவுட் கேட்டிருந்தீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொது தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு இருக்கும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டீட்டெயிலாம் கொடுத்துருப்பேன். 549 தான் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா. சரிங்களா? ஃபஸ்ட்டு 4 days நவம்பர் 19 நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 549 இருக்கும். அதன் பிறகு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அதை 150 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க. திவாலி ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஜாயின் டுடே அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஓவர்வியூ, கண்டென்ட் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பன் கோட் நான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? தமிழ் 150 அப்படின்றது தான் கூப்பன் கோட். டெஸ்ட் எல்லாமே எங்கே சார் அப்டேட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டென்ட் இருக்குது இல்லையா, இங்கே அப்டேட் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் பிளான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற டேட்லேருந்து இங்கே இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே அப்டேட் ஆகும். ஆல்ரெடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்லாம் கொடுத்துருப்போம். அதே போல் சப்ஸ்கிரைபர் டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டெஸ்ட் ஆப்லேயும் இருக்கும். அதை கூட நீங்கள் எழுதி பார்க்கலாம். சரிங்களா? பட் நீங்கள் பேட்ச்சில் ஜாயின் பண்ண பிறகு உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே இங்கே தான் அப்டேட் ஆகும் கண்டென்ட்குள்ளே. சரிங்களா? இங்கே ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்த உடனே கூப்பன் கோட் காட்டும். சரிங்களா? தமிழ் 150 ஆல்ரெடி அப்ளை ஆகிருக்கு. அதனால் உங்களுக்கு 563 அப்படின்னு காட்டுது. சரிங்களா? இதை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் சில பேருக்கு வந்து ரிமூவ் ஆகி காட்டும். ஒரு சிலருக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும் கூப்பன் கோட். சரிங்களா? கூப்பன் கோட் உங்களுக்கு ஒரு வேளை ஆட் ஆகலை அப்படின்னா இங்கே வியூ ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் 150 டிஸ்கவுண்ட் இருக்கு இல்லையா, தமிழ் 150 அப்படின்றத இதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கூப்பன் கோட் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ இது 19 வழி மட்டும்தான் ஒர்க் ஆகும். நவம்பர் 19 இந்த டேட் நோட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ண சொல்லும். சரிங்களா? ஸோ ஃபீஸ் வந்து இவ்வளோ தான், 550 ரூபா சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுதான் ஃபீஸ். இன்டர்நெட் ஏர்னிங் சார்ஜஸ் வந்து உங்களுக்கு 14 ரூபா வரும். டோட்டலாக 563 ரூபா வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தமிழ்நாடு இல்லை பாண்டிச்சேரி இருந்தீங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு. சரிங்களா? செட் ஆஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட், அவ்வளோதான். சரிங்களா? வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. இதை மட்டும் பண்ணிங்கன்னா போதுமானது. சரிங்களா? ஸோ இங்கே நீங்கள் என்ன பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். கூகுள் பே அப்படின்னா கூகுள் பே கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. யூபிஐ அப்படின்னா யூபிஐ பேமெண்ட் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங் இல்லை ஃபோன்பே வாலெட் அப்படின்னா எதை வச்சோனாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். இதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் கேட்வே யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்டர்நெட் பேங்கிங்னா அதை வச்சு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இல்லை டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நெட் பேங்கிங்னா அதை வச்சு பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? மேலே உங்களுக்கு அதியமான் டீம் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இமெயில் தனியாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேலேருந்தே ஒரு இமெயில் வரும். அவ்வளோதான். சரிங்களா? கோர்ஸு 5லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். டெஸ்ட் பேட்ச் வந்து உடனே ஆக்டிவேட் ஆகிடும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பிளான் பார்க்காதவங்க பிளான் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 23ஆம் தேதிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. பிப்ரவரி 28ஆம் உங்களுக்கு இந்த தேர்வுகள்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு மார்ச் இறுதி வரை வேலிடிட்டி இருக்கும். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா 120 days வேலிடிட்டி இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.